புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தொடரும் கரூர் துயரம். நேற்றைக்கு முன்தினம் கடந்த 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த நெரிசலில் சிக்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உயிர் இழப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பாருங்க, நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை நிலையில் உள்ளனர். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? நடந்த இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு யார், இத்தனை உயிர் இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்? இது குறித்து நேற்றைய தினம் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை முதற்கட்டமாக ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் அந்த காணொலியை யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும், பாருங்க. விலை மதிப்பில்லாத இவ்வளவு மனித உயிர்கள் அநியாயத்துக்கு ஒரு கட்சி நடத்தின கூட்டத்துல மாட்டிட்டு அநியாயத்துக்கு பறிபோன இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வைக்கிற பட்சத்துல ஒட்டுமொத்தமாக பாருங்க, அதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான். கூடி இருக்க ஒரு இடத்துல எங்க கரண்ட கட் பண்ணுவீங்க, இவ்வளவு அவலங்களை நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு நீங்க தாங்க பள்ளி கொடுக்கணும். இதுக்கு முதல்வர் தான் முழுக்க காரணம். கூட்டத்தை விஜய் தானே கூட்டுறாரு, அவர் தானே கட்சி நடத்துறாரு. அவருடைய கட்சிக்காக, அவருடைய கட்சி எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கு என்பதை நிரூபிக்கிறதுக்காக போற ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற அவரது ரசிகர்கள் வரைக்கும் மீட் பண்ணி பேசாம இவரோட செல்வாக்கு என்ன என்பதை காட்டுறதுக்காக ஒரு பந்தாவுக்காக பக்கத்து மாவட்டத்தில் இருந்தெல்லாம் பாருங்க மக்களை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்றாரு. பனையூர் தற்குறி பொறுப்பேற்க மாட்டார் இல்லைங்களா? கண்டிப்பாக பனையூர் தற்குறி பொறுப்பேற்க மாட்டார் அப்படின்னு பாருங்க. இப்பவே ஒட்டுமொத்தமான பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்டம் வந்துட்டாங்க வரிஞ்சு கட்டின்னு. ஏற்கனவே கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே நம்ம சொல்லியிருந்தோம், பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கையால் தான், பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ப்ராடக்ட் தான் பாருங்க பனையூர் தற்குறி கட்சியும் சொல்லி அது நிறுவனம் ஆகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக பாருங்க, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மொத்த பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்டமோ பனையூர் தற்குறிக்கு ஆதரவாக வந்துட்டாங்க. ஆனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற ஒரு வகையில கண்ணுக்கு முன்னாடியே ஆதாரம் இருக்கு. விஜய் தான் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளி என்பதை நிரூபிக்க கூடிய வகையிலான ஸ்ட்ராங்கான ஆதாரம். அந்த ஆதாரத்துல அந்த வீடியோவுக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும் பொழுது விஜய் இருக்காரு. இங்க நடக்கிற சம்பவத்தை ஒரு பார்த்து இருக்காரு. அந்த ஆதாரம் தான் பாருங்க இந்த காணொலியோட அடித்தளமே. அது என்ன மாதிரி ஆதாரம், அந்த ஆதாரத்துல விஜய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆதாரபூர்வமாக சிக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா பாருங்க, இவ்வளவு பெரிய ஆதாரம் இருந்தும் கூட விஜய்க்கும் நடந்த இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. நாங்க அவரை குறை சொல்லவே மாட்டோம்னு ஒரு பக்கம் ஜாம்பி கூட்டம், இந்த ரெசிடென்ட் ஈவில் மூவில இருந்து மிருதன் வரைக்கும் அந்த ஜாம்பி கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம லைவா பார்த்துக்கிறோம். விஜய்க்கு ஆதரவாக நிக்கிற அவருடைய ஜாம்பி கூட்டம், அவரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ட்டு. யாருங்க? பனையூர் தற்குறி. இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா பாருங்க, தமிழ் சமூகம் இருக்கு இல்லைங்களா, இந்த தமிழர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருப்பது தமிழர்கள். ஒட்டுமொத்தமா தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு கெடுக்காதீங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ட்டு. இன்று முதல் மூடர் கூட்டம் என்று சொல்லடா, அந்த மூடர் கூட்டத்துக்கு மூளை இல்லாத தலைவன் நானடா அப்படின்னு சொல்லுங்க. மிக பொருத்தமா இருக்கும். எதுக்காக தான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னா, விஜய் அவர்களுக்கும் நடந்த இந்த சம்பவத்துக்கும் இறந்து போன உயிர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னது? அவர் தான், விஜய் தான் முதல் குற்றவாளி என்று. அதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு இந்த தற்குறி மேல பேசுறத பாருங்க. உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். மற்றபடி விஜய் தான் அது காரணம். அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி அண்ணா உரிமை. ஒருத்தர் வரல, 1000 பேர் வரல, 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவர் தான் காரணம். அதை ஏத்துக்கவே மாட்டேன். அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் 2வது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை. பாத்துக்கோங்க, இவ்வளவு விலை மதிப்பில்லாத உயிர்கள் பறிபோனதுக்கு காரணமாக, மூல காரணமாக இருந்த அந்த டிவிக்கு கட்சி தலைவரான விஜய் நைட்டா எஸ்கேப் ஆகிறாரு. சம்பவம் நடந்த உடனே அங்க நிக்காம தனி விமானம் புடிச்சு ஓடுறாரு. நடந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம பதில் சொல்ல கூட முடியாம ஓடுற அவருக்கு பாருங்க, அன்பு கட்டளை விதிக்கிறாராம். இதற்கு முன்பாக கண்ணாபினான் கத்திந்தார் விஜய்க்கு எதிராக. திடீர்னு பாருங்க எங்க இருந்து வந்தது இந்த அன்பு கட்டளை?
மொத்த பேரும் பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த மொத்த பேரும் பாருங்க விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்காங்க. தற்கூரி மலையிலிருந்து எல் முருகன் அவர்கள் இருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை கரூருக்கு எங்கேயோ இடிக்குது இல்லைங்க. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க மொத்த பேரும் பாருங்க விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கி திமுகவுக்கு எதிராக நிற்பதை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி சொல்லி வச்ச ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க. விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லைங்கன்னா இவரு அதே மாதிரி ஆளும் கட்சி போட்டோ விட்டாங்க. பாதுகாப்பு குறைபாடு அதிகப்படியாக நடந்து விட்டது. இதுல விஜய் அவர்கள் மீது நான் குறை சொல்லி அரசியலாக்க விரும்பவில்லை. அப்போ தமிழ்நாடு அரசு மேல பழி போடுறீங்களே, அது வேற வழி கிடையாதுப்பா. வந்த ஸ்கிரிப்ட் தான் அது, பேசித்தான் ஆகணும். அதனால பாருங்க ஆளுங்கட்சி தான் பொறுப்பு. விஜய் அவர் பாவம், அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவரை இழுத்து ஏன்பா அரசியலாக்குறீங்கன்னு பேமா சூசோ இல்லாம சொல்ற இவர் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக திடீரென்று நிற்பதன் பின்னணி என்ன பின்னணி தெரியுங்களா? பெரியவங்கலாம் அந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த உதாரணம் சொல்லாமான்னு தெரியல, இருந்தாலும் வேற வழி இல்லை, பொருத்தமான உதாரணம் சொல்லித்தான் ஆகணும். அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உதாரணம் விஜய்க்கு சுத்தமா திருப்பி வந்து அடிச்சிருக்கு. எப்படி தெரியுங்களா? பிஸ்கேஜேபி கட்சியும் திமுக கட்சியும் ஒண்ணு, ரெண்டு பேரும் பாருங்க மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னு இது வரைக்கும் கட்சி தொடங்கிய நாள் முதல் பாருங்க யாருமே தமிழ்நாட்டுல பேசாத புது பல்லவிய ஊருட்ட ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட அப்படியே பார்த்து படிச்சிருந்தாரு. இது எக்ஸ்ட்ரீமா ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நாமக்கல்ல அவர் பேசுற, கரூருக்கு போவதற்கு முன்பாக நாமக்கல்ல பேசின அந்த ஸ்பீச்ல ஏகப்பட்ட உளறல். அதாவது பாருங்க தெரியல, தூக்கம் நல்லா தூக்கம் தெரியல அவருக்கு. அந்த தூக்கம் தெரியாம நாமக்கல்ல அவர் பேசின அந்த உளறல் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்ல தமிழ்நாட்டையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறி நிக்கிறாரு. அந்த அளவுக்கு பேசாரு, வாய் குளறுது, என்ன வார்த்தை வருதுன்னு தெரியல, என்ன வார்த்தை வந்து விழுதுன்னு அவருக்கே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் கண்ணா பின்னான்னு உளறாரு. உளறிட்டு சாரி பேசிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா தெரியுங்களா? அதாவது பாருங்க, திமுகவுக்கு 2026 ஓட்டு போட்டா பிஸ்கேஜேபி கட்சிக்கு ஓட்டு போட்டதற்கு சமம்னு. வரப்போற தேர்தல்ல, அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. அந்த வார்த்தையை அவர் நாமக்கல்ல பேசியதற்கு பிறகுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கொஞ்சோண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னு நினைச்சிருந்தோம் உள்ள. ஆனா பாருங்க அடிப்படையிலே இவருக்கு அந்த இடத்துல பிரச்சனை நினைக்கணும், இருக்கிற இடத்துல அடிப்படையிலே பிரச்சனை நினைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாரா? ஆனாலும் பேசினார். அந்த பேச்சு தான் பாருங்க இவரையே திருப்பி வந்து அடிச்சிருக்கு. மறைமுக கூட்டணி திமுகவும் பிஸ்கேஜேபி கட்சியும் கிடையாது, டிவிகேவும் பிஸ்கேஜேபி கட்சியும் தான் சொல்லிட்டு. இப்ப பாருங்க பனையூர் பண்ணையாருக்கு, பனையூர் தற்கொலைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஒட்டு மொத்தமா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் பிஸ்கேஜேபி கட்சி என்ன மாதிரி பறந்து பாஞ்சு வராங்க பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல யாருப்பா மறைமுக கூட்டணி, யாரால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்க கட்சின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? ஆதாரபூர்வமாக மாட்டிய பிறகு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த காணொலியோட அடித்தளம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எதுவுமே விஜய் மேல தப்பு கிடையாது, அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உள்ள கூட்டத்துக்குள்ள யாரோ பாருங்க மர்ம நபர்கள் உள்ள புகுந்து ஏதோ பண்ணோன்ற நோக்கத்தோட சதி வேலை பண்ணிருக்காங்க. முழுக்க பாதுகாப்பு குறைபாடு ஒரு காரணம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கோட்டை விட்டுட்டாங்க, அந்த இடத்துல காவல்துறையே இல்லை. இதன் பின்னணியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கரூர்ல பாருங்க செந்தில் பாலாஜி தான் ஏதோ பண்ணிருக்காருன்ட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை மறைமுகமாகத்தான் பாருங்க தற்கொலை மலையும் சொல்றாரு. அப்படி சொல்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பொறுமையா கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே ப்ளீஸ். அந்த இடத்துல விஜயோட பாதுகாவலர் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு, ஆங்கிலத்துல சொல்றாரு, கீழே நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறாங்க, அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் வழிவிட சொல்லி மைக்ல சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் ஆங்கிலத்தில் சொல்வதை இவர் பாருங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு மைக்ல. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே. பிறகு விஜய் அறிவித்த பிறகு மயங்கி விழுந்தவர்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. மயங்கி விழுந்தார்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அந்த இடத்திலேயே சில பேர் உயிரை இழந்திருக்காங்க.
ஏன்னா அதோட வீடியோவும் இருக்கு, சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு, அதையும் நம்ம என்ன பார்ப்போம். இதை பாருங்க, அவர்களை ஏத்துறாங்க ஆம்புலன்ஸ்ல. அப்படி ஏத்துறத அவர் பார்த்து நிற்காரு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்துல இருக்குது, ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருக்கு, ஏத்துறத பார்த்து நிற்காரு. அதற்கடுத்து ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா விஜய்க்கு. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, இவரே தான் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொல்லியிருக்காரு, ஏத்தினுக்கிறாங்க. அப்படி ஏத்துறத பார்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்குள்ளவே, ரொம்ப நேரம் இல்லைங்க, 10 செகண்டுக்குள்ளவே அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஓகே, பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? நல்லா பாத்துக்கோங்க சாம்பி கூட்டங்களே. மக்கள்னு சொல்ல மாட்டோம், மக்கள் அந்த இடத்துல சொல்லி மக்களை கேவலப்படுத்த விரும்பலங்க. ஏன்னா மக்கள்லாம் ஒட்டுமொத்தமா அங்க போய் நிக்கல, இவரை ஃபாலோ பண்ற இவரது ரசிக கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா, காட்டுத்தனமாக போய் மாட்டின் உயிரை இழந்த அந்த கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் நல்லா பாருங்க, ஏத்தி நிற்காங்க. முடிஞ்சுதா, ஆச்சா, ஏத்திட்டீங்களா, கொண்டு போங்க, ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணலாமா, தொடங்கலாமான்னு சொல்லிட்டு வேமா சூசோ இல்லாம டான்ஸ் ஆடுறாருங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்குன்ட்டு. ஒரு க்ளூ ஒன்னு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த இத்து போன ஈர வெங்காய கதையை ஒருத்தர் வசனம் எழுதி கொடுத்த அந்த வசனத்தை பார்த்து படிக்கிறதுக்கு தான் வேமா சூசோ இல்லாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே இந்த கதையை தான் தமிழ்நாடு முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சி ஓட்டி 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 அந்த ரெக்கார்ட்ல கீறல் விழுந்து போச்சு இல்லைங்களா? கீறல் விழுந்த ரெக்கார்டை இவர் மறுபகுதியை வைத்துக் கொண்டு அதே ரீலை இவர் சுத்துறாரு. அப்படி இவர் சுத்துற அந்த ரீல் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்லயே பாருங்க அறுந்து போயிடுச்சு. அதாவது இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றீங்களேங்க, ஆதாரம் இருக்கா உங்ககிட்டன்னு இடிய நீதிமன்றம் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல்னு சொல்றீங்களே, அதற்குண்டான ஆதாரம் இருக்கா, கொடுங்க, உடனடியா விசாரிக்கலான்ட்டு. ஆதாரம் இல்ல, ஆதாரம் கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் டைம் கேட்கறாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து. அப்ப ஆதாரம் இல்லாம எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் போட்டிருக்கீங்க? இல்லங்க, மீடியால வந்ததுங்க 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீடியால வந்த செய்தியை வைத்து 1000 கோடி ரூபான்னு ஆதாரம் இல்லாமல் நீங்க வந்து நிக்கிறீங்களான்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இந்த டாஸ்மாக் 1000 கோடி முறைகேடுன்ற வழக்க தள்ளுபடி பண்றாங்க. அருந்து போன ரீலை சுத்தி மறுபடியும் ஒட்ட வச்சு சுத்தத்துக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாரா விஜய் பனையூர் தற்கூரியே? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இத்தனை உயிர்கள் பறிபோன இந்த சம்பவத்திற்கு முழு காரணம் விஜய் தான். அவர்தான் முதல் குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலான முழு வீடியோ ஆதாரம் இதுதான். அவர் தான் அறிவிக்கிறாரு, டாக்டர் பிரபுவை கூப்பிடுங்கன்னு. இவங்க டிவி கட்சியில ஏற்பாடு பண்ணி வச்ச டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த பிரபுவை கூப்பிடுங்கன்னு இவர் தான் சொல்றாரு. ஒரு ஆதாரம் பேசலாமா? டாக்டர் பிரபு பக்கத்துல வாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வருதுங்க, வழிவிட சொல்லுங்கன்னு இவரோட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் வந்து சொல்றாங்க. இவரை தான் சொல்றாரு வழிவிடுங்கன்னு. ஆம்புலன்ஸ்ல ஏத்தினே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட பாருங்க பாட்டு பாடினுக்காரு இவரு. மக்கள் அரசியல் அப்படின்னு ஒரு சவுக்க கையில எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அரசியல் சாட்டையை சுத்த வந்தேன்னு சொன்ன அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கப்பா, ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏத்தி நிற்கிறாங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்களை. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. உடனடியாக பாருங்க இவர் பேசதை நிறுத்திட்டு அந்த கூட்டத்தில இருந்து இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்து மயங்கி விழுந்தவர்கள் அனைவரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இவரோட கார்லயும் இவர் கொண்டு வந்திருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சார வாகனம் இருக்கு இல்லைங்களா, ஏசி சொகுசு வண்டி, அந்த வண்டியில எல்லாரையும் கொண்டு போயிட்டு மருத்துவமனையில சேர்க்கணும் இல்லைங்களா, அதை சேர்க்காம என்ன வேணா நடக்கட்டாங்க, பிரச்சனை கிடையாது, கண்டினியூ பண்ணலாமா, பேசலாமா,
எழுதி கொடுத்ததை நான் வாந்தி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு 10 ரூபாய் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் பாட்டிலுக்குன்ட்டு, அதாவது பாருங்க, வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்த மக்கள் காதுல ஊதத்துக்கு தான் இந்த மாதிரி அக்கிரமானியா 40 பேர் 41 பேர் உயிரை பலி வாங்கிட்டாரு. கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில ஆதாரம் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி வீடியோ ஆதாரம் பதிவாகிருக்கு, லைவா ரெக்கார்ட் ஆன அந்த ஆதாரம் இருக்கு. அங்க பாருங்க, கம்மியா மயக்கம் போட்டு விழும்போதே இவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். ஆம்புலன்ஸ் எல்லாரும் ஏத்திட்டு இருக்கும் போது உடனடியாக இவர் பேசுறதை நிறுத்திட்டு கூட்டத்தை கலைச்சிருந்தா இவ்வளவு உயிர் இழப்புகளை கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். ஆனால் அங்க மயக்கம் போட்டு விழுறாங்க, கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்றத கூட தெரிஞ்சுதான் பாருங்க, அவருக்கு கொடுத்த டார்கெட் அந்த பேப்பர்ல எழுதி கொடுத்ததை மொத்தமா வாந்தி எடுத்துணும்ன்றதான் பாருங்க இவரோட கட்சியை இயக்கி கொண்டிருக்கும் அந்த மேலிடம் கொடுத்த டார்கெட். அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாம எப்படி அவர் அந்த பிரச்சார வாகனத்தை விட்டு வெளியே வர முடியும்? அதனால்தான் பாருங்க, யார் வேணா என்ன வேணா ஆகட்டுங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, ஏத்திட்டீங்களா, பேச தொடங்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பாட்டு பாடலாமான்ட்டு வெக்கமான சூடு சொன்ன இல்லாம கட்சி தலைவர்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்காருங்க அவரு. Ask them to move, give the passage to ambulance. Here there's a lot of people down, they have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 பேர் விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு குறைந்த அளவில் ஆரம்ப நிலையில் இந்த பிரச்சனை இருக்கும் போதே இவர் நினைத்திருந்தால் பேசறதை நிறுத்திட்டு அங்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையில ஆக்ஷன்ல இறங்க முடியுமோ, ஹீரோவாச்சே சினிமா ஹீரோ, ஆக்ஷன்ல இறங்க முடியுமோ இறங்கி இவர் நினைத்திருந்தால் அதிகப்படியான உயிர் சேதங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சு இருக்கும் போது கூட பாருங்க, இவர் பேசினே இருக்காது. இவரோட பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக அந்த கூட்ட நெரிசல் என்று கூட பாராமல் முண்டி அடித்துக் கொண்டு முன்னாடி வர தொடங்குறாங்க. முண்டி அடித்துக் கொண்டு முன்னாடி வந்தது போதாதுன்னு சொல்லி மேலே எல்லா இடம் எங்க இடம் இருக்கோ எல்லா இடத்துலயும் மேலே ஏறி, முக்கியமாக பாருங்க அந்த கூரை மேல, தகுடு ஷீட்டு மேல ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு, அந்த ஜென்ரேட்டர் மேல ஏறி நின்று ஜென்ரேட்டர் டேமேஜ் பண்றாங்க. அடுத்த கட்டமாக கூட்டமா மேல கூரை மேல ஏறி நின்று அந்த கூரை சரிஞ்சு கீழே விழுது. அந்த கூரை சரிஞ்சு கீழே விழுந்ததற்கு அப்புறம் தான் அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்படுது. அந்த உயிர் சேதம் ஏற்படுகிறது என்று தெரியாமல் கூட ஒரு பக்கம் பாருங்க, இறந்து போன உடல்களோ அல்லது மயக்கம் போட்டு விழுந்தவர்களோ செதறி இருக்கிறாங்க, உடம்பு செதறி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கினே விஜய கை காட்டுங்கிறாங்க பார்த்து. அப்ப இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்ல முடியுங்க? நம்மை போலவே நம்ம கூட வந்த நமது ரசிகர்கள், சக உயிர்கள், சக மனிதர்கள் அப்படின்றது கூட பார்க்காம கீழே விழுந்தவங்க பாட்டு விழுந்துட்டோம். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தெய்வத்தை பார்ப்போம், நம்ம தெய்வ தரிசனத்தை அடைஞ்சு பரவச நிலைக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு தேமா சூசோ இல்லாம நிக்கிற இந்த கூட்டத்தை ஜாம்பி கூட்டம்னு சொல்லாம வேற என்னங்க சொல்ல முடியும்? 13 பேரை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொன்னதை நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கினேன்னு சொன்ன அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை காட்டிலும் விஜய் ரொம்ப ஆபத்தானவருங்க, மோசமானவருங்க. அவராவது டிவியில தான் பார்த்தாரு தூரமா உட்கார்ந்து, இவர் பக்கத்துல பாக்குறாரு. அங்க பிரச்சனை நடக்குது, மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க, எல்லாரும் ஏத்தின்னு போறது, ஆம்புலன்ஸ்ல ஏத்தின்னு போற காட்சியை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு பேச்சை நிறுத்திட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்காம நான் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணலாமான்னு கேக்குறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆபத்தானவருங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும். மக்களுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு ஒட்டுமொத்தமா மக்கள்னு சேர்த்துக்கினே மக்கள் அரசியல்னு சொல்லாதீங்க. முதல்ல மக்கள் அரசியல்னா என்னன்னு பாருங்க. பனையூர் தற்கூரிக்கு தெரியாது,
முதல்ல அடிப்படை அறிவு இருக்குதுங்களா? அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு இருந்தா, இப்போ ரோட் ஷோனா எப்படிங்க என்ன நடத்துவாங்க? உலகத்துல எந்த நாட்டை எடுத்துனாலும், அது வளர்ந்த நாடோ வளராத நாடோ, ஏன் நம்ம நாட்டிலேயே தமிழ்நாடை விடுங்க, வளராத மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளராத மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாத வட மாநிலங்கள், அந்த வட மாநிலங்களோட பாருங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போது இந்த மாதிரி நடத்துவாங்க. ரெண்டு பக்கமும் கயிறு கட்டிட்டு இவரை பார்க்க வர கட்சி கூட்டத்தை சேர்ந்தவங்களை பாருங்க, ரெண்டு பக்கம் நிக்க வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. வெல் ஆர்கனைஸ்டா அந்த கட்சியோட ஆர்கனைசர்ஸ் யாரோ அவங்க நின்று கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு நடுவுல தான் பாருங்க இவங்க கட்சி தலைவன் வண்டிக்கு மேல ஏறி நின்று கை காட்டிட்டே வருவாங்க. அது எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும், ரோட் ஷோவோட வழக்கம் அதுதானே. இதற்கு முன்பாக எந்த கட்சி தலைவராக ரோட் ஷோவை இதை போல நடத்தி பார்த்திருக்கோமா? முறையாக அனுமதி பெற்று ரோட் ஷோ நடத்துற அரசியல் கட்சியை பாருங்க, இதை போன்ற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கட்சிக்காரங்களை வந்து ரெண்டு பக்கமும் நிறுத்தி வச்சு கயிறு கட்டி அந்த கயிறுக்கு அந்த பக்கம் நிக்க வச்சு நடுவுல பாருங்க அந்த கட்சியோட தலைவர் வண்டியை ஓட்டிட்டு போவாரு, மக்களை பார்த்து கை காட்டிட்டே போவாரு. ஆனா பாருங்க, அனுமதியே வாங்காம ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்ட்டு அனுமதியை மீறி, அனுமதி இல்லாம சட்டத்துக்கு விரோதமாக ரோட் ஷோ நடத்துற இவரு எவ்வளவு தைரியமா நடு ரோட்ல வண்டியை ஓட்டு போறாரு. வண்டியை ஒரு பக்கம் இவர் ஓடிட்டு போகும்போது வண்டிக்கு முன்னாடி இவரை பார்க்க வர, இவரை நேசிக்கிற அந்த ஜாம்பி கூட்டம் எப்படி உழுந்து பொறழுது பாருங்க. யார் இவருக்கு இந்த அனுமதி எல்லாம் கொடுத்தது? நடு ரோட்ல ரோட் ஷோ அனுமதி இல்லாம நடத்துவதற்கு முதல்ல அனுமதியை மீறி ரோட் ஷோ நடத்துறதுக்கு யாருங்க இவரு? பிரதமர் அவர்களை காட்டிலும் இவர் ரொம்ப பெரியவரா? பிரதமர் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கடந்த ஏப்ரல் மாதம் ரோட் ஷோ தேர்தல் சமயத்தில் நடத்தும் போது தமிழ்நாடு காவல்துறை என்ன விதிகளை விதித்தார்களோ அந்த விதிகளை முறையாக ஃபாலோ பண்ணி தான் நடத்துறாரு பிரதமர் அவர்களே. பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் விஜய் பெரியவரா? ஒரு நடிகருங்க அவரு. எப்படி காவல்துறை விதிக்கிற கட்டுப்பாடுகளை மீறி அதிகாரத்தை இவர் சொந்தமா கையில் எடுத்துக்கொண்டு நடு ரோட்ல பர்மிஷன் வாங்காம, அனுமதி இல்லாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டி ரோட் ஷோ நடத்துவாரு? இவர் அனுமதியை மீறி சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு எதிராக, சட்டத்துக்கு விரோதமாக கூட்டமா கூட்டிட்டு போயிட்டு இவர் கூட்டிட்டு போன அந்த கூட்டமும் ஏற்கனவே கரூர்ல இவர் பேசுவதாக இருந்த அந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துல பாருங்க வெயிட் பண்ணுறாங்க கூட்டமா. அந்த கூட்டமும் இவரு கூட்டிட்டு போன இந்த ஜாம்பி கூட்டம், ரெண்டு கூட்டமும் பாருங்க மொத்தமா சேர்ந்துதான் அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று பார்த்தவங்க சொல்ற சாட்சி. இதை குறிப்பிட்டுதான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுதும் ஒட்டுமொத்தமா பனையூர் தற்கூரியிடம் கேட்கிற ஒரே கேள்வி, யாரு உங்களுக்கு இந்த அனுமதியை, அதிகாரத்தை கொடுத்தது? அனுமதி முறையா வாங்குறவங்களே பாருங்க முறையான ரோட் ஷோ நடத்தி யாருக்கும், அதாவது அந்த கட்சி கூட்டத்துக்கும் சரி பொதுவா போற பொதுமக்களுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க முறையாக நடத்துறாங்க. ஆனால் அனுமதியே இல்லாத ரோட் ஷோவை எவ்வளவு கேவலமா நடத்துறாருங்க. சொகுசா நல்லா ஃபுல்லா குழு குழுன்னு ஏசி வண்டிக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னு வர கூட்டத்தை ரசிச்சுக்கின்னு சைக்கோ சாடிஸ்ட். நாங்க தான் சொன்னோம் இல்லைங்களா, கூட்டத்தை சேர்க்கிற போத வெறி புடிச்சவர் அவரு. சேர்ற கூட்டத்தை பார்த்து ரசிச்சுக்கின்னு ஏசி வண்டிக்குள்ள உட்கார்ந்து ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணோம், விரிவான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். கூட்டத்தை ரசிச்சுன்னு உள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ரசிக்கிறாரு. அப்ப என்ன மாதிரி சாடிஸ்ட் அவரு. இந்த சாடிஸ்ட் பாருங்க வண்டிக்குள்ள உட்காந்து ஏசி வண்டி குழு வண்டிக்குள்ள உட்காந்தின்னு கை காட்டினே வருவாராம். இவரை ரசிக்கிற, இவரை நேசிக்கிற, இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பி கூட்டம் பாருங்க ரோட்ல நிப்பாங்களாம். ரோட்ல நடு ரோட்ல இருந்துக்குன்னு நீயா நானா முன்னாடி உன் மூஞ்ச நான் பாக்குறேன்னா என் மூஞ்ச நீ பாக்குறியான்ட்டு முந்தி அடித்து கொண்டு இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு முன்னாடி பின்னாடி வண்டிக்குள்ள உட்காந்து ரசிச்சுக்கினே போய் நிக்காது. இதெல்லாம் எப்படி நடந்தது? யார் பண்ணதுங்க? திமுக கட்சி தான் பாருங்க ஏதோ கூட்டத்து நடுவில் சரி பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு உருட்டுனாலும் இந்த கூட்டத்தை யார் கூட்டினது? அனுமதி இல்லாம ரோட் ஷோ யார் நடத்த சொன்னாங்க? திமுக தான் நடத்த சொன்னாங்களா? செந்தில் பாலாஜி நடத்த சொன்னாரா? அன்பில் மகேஷ் தான் நடத்த சொன்னாரா? யார் நடத்த சொன்னாரு? அனுமதி வாங்காம எப்படி அனுமதியை மீறி ரோட் ஷோ நடத்தி இவ்வளவு கூட்டத்தை கொண்டு போயிட்டு ஏற்கனவே வெயிட் பண்ணி கூட்டத்தோட சேர்த்து மெர்ஜி பண்ணி கூட்ட நெரிசலை ஏற்படுத்த சொல்லி யார் சொன்னது? சரி, அப்படி கூட்ட நெரிசலை ஏற்படுத்திட்டீங்க இல்லைங்களா? அப்படி ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தடுப்பதற்காகவாவது ஏதாவது அந்த இடத்துல பண்ணாரா? எதுவுமே பண்ணல. சினிமால நான் யார் தெரியுமா, வேலாயுதம் சூலாயுதம் உட்கார்ந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டு அங்க போய் தீயில் எரிந்து கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்ற போவேன்னு பாஞ்சி பறந்து போவார் இல்லைங்களா? அந்த மாதிரி வேன்ல இருந்து பறந்து கீழே குதிக்க முடியுதுன்னு. கிரீன் மேட் இல்ல இல்லைங்களா அந்த இடத்துல? கிரீன் மேட் போட்டு சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஸ்டூல்ல தான் குதிப்போம், அதை பாருங்க 300-400 அடியில இருந்து குதிக்கிற மாதிரி நம்ம சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் ஸ்டுடியோக்குள்ள கிரீன் மேட் போட்டு. அதை உண்மையை நம்பி கை தட்டுவாங்க. இவர்கள் தான்ப்பா நம்மளை காப்பாற்ற வந்த ஹீரோஸ் அப்படின்னு கிரீன் மேட் ஹீரோவை நம்பக்கூடிய அந்த கிரீன் மேட் அங்க இல்ல இல்லைங்களா? அதனால குதிக்க முடியாது. குதிச்சா கைகள்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பாருங்க சும்மாவே அங்க நின்னுங்கன்னு பாட்டில் தண்ணியே ஒரு பக்கம் தூக்கி போடுறாரு. குடிக்க தண்ணியை சொல்றோம், குடிக்க தண்ணி பாட்டில் தூக்கி ஒரு பக்கம் போடுறாரு. இன்னொரு பக்கம் குழந்தைய காணுமாப்பா தேடி கொடுங்கப்பா
எப்பா தம்பிங்களா தேடி கொடுங்க, போலீஸ் சார் கொஞ்சம் தேடி கொடுங்க, இவர் தான் அறிவிக்கிறாரு. அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். டாக்டர் கூப்பிடுறாரு, தண்ணி பாட்டில தூக்கி போறாரு, குழந்தை காணாம போச்சுன்னு சொல்றாரு, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டு நான் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறாருன்னா, இவரை சாடிஸ்ட், சைக்கோ இல்ல வேற யாரோ இவரை எங்கிருந்தோ ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உண்மையை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குங்களா? திமுக தான் சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இதையெல்லாம் அரங்கேற்றியது யாரு? இவ்வளவு பிரச்சனை நடந்து தெரிந்த பிறகும் கூட பேசினே இருந்தது யாரு? பேச சொன்னது யாரு? கேட்டாக்கா காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கலன்னு டிவிகே கட்சியில இருந்து இபிஎஸ்ல இருந்து தற்கொலை வரைக்கும் எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரே யூனிஃபார்ம் பதில சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி சொல்றவங்க இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again thank you so much. இது யாருங்க சொன்னது? அந்த இடத்துல கரூர்ல இவர் பேச தொடங்குவதற்கு முன்பாக யாருக்கு நன்றி சொன்னாரு? காவல்துறைக்கு நன்றி சொன்னாரு. சொன்னது யாருங்க? சினிமால ஹீரோக்கு டூப் போடுற மாதிரி இந்த டிவிகே கட்சி தலைவர் விஜய்க்கு யாரா டூப் போட்டாங்களா? டூப் போட்டு பேச வச்சிட்டாங்களா? அவருக்கு பதிலே இவர் தானே பேசினாரு. அந்த ஸ்பீச்சை தொடங்குவதற்கு முன்பாக காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் தொடங்குறாரு. அப்படி தொடங்குற அந்த இடத்துல காவல்துறை எப்படி இல்லாம போனாங்க? இவங்க கட்சியை சேர்ந்த எந்த ஒரு ஆர்கனைசர்ஸ் இல்லாம பிளானிங் பண்ணாம இந்த கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்க அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு நடுவே பாருங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க. அப்படி மயக்கம் போட்டு கீழே விடுறவங்களை காப்பாற்றுவதே பாருங்க இவரு சொன்ன அந்த காவல்துறை தான். விஜய் தான் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அவர் தான் பாருங்க இத்தனை உயிர்கள் பறி போனதற்கும் பலியானதற்கும் முதல் குற்றவாளி என்பதை நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு எதிராக எக்கச்சக்கமான ஆதாரங்கள். அந்த இடத்துல அவர் கூட்டம் போட்ட அந்த சமயத்துல இருந்து அவர் பேச தொடங்கியிலிருந்து அவர் பேசுறத நிறுத்திட்டு எஸ்கேப் ஆனார் இல்லைங்களா? பிரச்சனை வந்த உடனே அது வரைக்கும் எல்லாமே பாருங்க நேரலையில் பதிவான வீடியோ ஆதாரங்கள், காட்சிகள் எல்லாமே இருக்கு. இவரு சிபிஐ விசாரணை பண்ணணும், தப்பிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை பண்ணணும். நீதிமன்றத்தில் நான் போயிட்டு முறையிட போறேன், நான் போயிட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு புகார் கொடுக்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன், எங்கேயும் இல்லைங்க. ஐநாலே போங்க, ஐநாக்கு கூட போங்க, எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. ஆனால் போகும்போது இந்த ஃபுட்டேஜை கொண்டு போங்க. இந்த காணொலியை பாருங்க, நிறைவு செய்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அடுத்தடுத்து வெளிவருகின்ற ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இன்னும் விஜய்க்கு எதிராக இருக்கிறது. அதை குறித்து நம்ம நாளைய தினம் பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த ஜாம்பி கூட்டத்தை குறித்தும் ஜாம்பி கூட்ட தலைவனை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இந்த பனையூர் தற்கொலையை குறித்து கண்டிப்பா நல்ல விதமா கமெண்ட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.